சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள். நீங்க உங்கள நிறைய பெண்கள் இருப்பீங்க, பெண்களோட அப்பாக்கள் இருப்பீங்க, அண்ணன்கள் இருப்பீங்க, சித்தப்பா மாமா எல்லாரும் இருப்பீங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. உங்க வீட்டு பெண்கள் இந்த காலத்துல, இப்பத்த காலத்துல ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் என்னதுன்னு தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே கேமரா வந்துடுச்சு. கேமரா எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்கிறது. நம்ம போய் ஸ்டே பண்ணுறது ரூமில், பாத்ரூம்ஸில், பஸ்ஸில், ட்ரெயினில், நடந்து போகும்போது எங்க கேமரா வச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள்லாம் கூட படிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஏதோ நடிகையோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் லீக் ஆச்சுன்னு நம்ம பேப்பரில் படித்தோம். இது அவங்களுக்கு மட்டும் வர ஒரு விஷயம் கிடையாது, ரிஸ்க் கிடையாது. நம்ம எல்லாருமே அந்த ரிஸ்க்ல தான் இருக்கோம். எங்ககிட்டயே நிறைய பெண்கள் வந்து அப்படி கதறி இருக்காங்க. எங்களுக்கு தெரியாம எங்க படங்களை எடுத்து, இல்ல எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க எடுத்த படங்களை எங்களுக்கு தெரியாம லீக் அவுட் பண்ணி நாங்க ரொம்ப பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஸ்டே, எங்க வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா பெங்களூர்ல ஒரு பொண்ணு, அவ வந்து டென்டிஸ்ட், என்கேஜ்மெண்ட் ஆகுறது. இந்த பையனும் டாக்டர், 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, வெளியே போயிருக்காங்க, ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருந்திருக்காங்க. அதை படம் பிடிச்சிருக்காங்க ஒரு விளையாட்டுத்தனமா. மொபைல் ஸ்பாயில் ஆயிடுத்து. ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டுகிட்ட மொபைல் கொடுத்துருக்காரு, மறந்துட்டாரு அவருக்குள்ள படம் இருக்கிறது. அந்த மொபைல் ஒரு ஷாப் ரிப்பேர் பண்ணுறதுக்கான சர்வீஸ் சென்டரில் போய் அங்கேருந்து அதை ரெக்கவர் ஆகி அந்த படங்கள் நெட்டில் லீக் அவுட் ஆகி உலகம் பூரா அந்த பொண்ணோட அந்த பையனோடும் வீடியோ பார்த்துருக்காங்க. இது அந்த பெண்ணை பெற்றவங்களுக்கு தெரிய வந்து அவமானம் தாங்க முடியாம அந்த குடும்பமே தற்கொலை பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு யாரை நம்ம பிளேம் பண்ணுறது? இந்த படங்கள் எப்படி எடுக்கப்படுறது, எங்க போகுது? நம்ம அத்தனை பேரும் we are at risk. ஸோ இதை பத்தின ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேரை சந்திச்சு பேச போறோம். கேமராக்களை மறைத்து வைத்து பெண்களின் அந்தரங்கத்தை கூறுபோடும் கயவர்களின் அட்டகாசம்தான் இன்று பெண்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால். நீங்கள் அடிக்கடி பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் முன்னணி சினிமா நடிகைகளின் குளியல் காட்சிகள் கசிந்தன என்றெல்லாம் பார்த்திருப்பீர்கள். கடந்த வாரம் கூட தமிழின் முன்னணி நடிகைகள் 3 பேரின் குளியல் மற்றும் படுக்கையறை காட்சிகள் இன்டர்நெட்டில் வெளியாகி தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான இளைஞர்களின் மொபைல் போனில் அலங்கரித்தன.
ஏதோ நடிகைகளின் பிரச்சனை என்றுதான் இதுவரை ஒதுங்கிப் போயிருப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? இன்று இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்கள். நடிகைகள் படங்கள் என்று சொல்வதை விட ஏதும் அறியாத அப்பாவி குடும்ப பெண்களின் நிர்வாண புகைப்படங்களும் காட்சிகளும் தான் காண கிடைக்கின்றன. அத்தனை படங்களும் அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே எடுக்கப்பட்ட படங்கள். திட்டமிட்டு அந்த பெண்கள் அடிக்கடி பயன்படுத்தும் இடங்களில் உள்ள மறைவிடங்களில் கேமராக்கள் ஒளித்து வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட படங்கள் அவை. சொல்வதெல்லாம் உண்மைக்கு அழைத்த பெண்கள் பலர். இது போன்ற வீடியோக்கள் தற்சமயம் அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தயவு செய்து எல்லோருக்கும் விழிப்புணர்வு கிடைக்கும்படியாக ஒரு நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். மொபைல் போன், அதுவும் கேமரா வைத்த மொபைல் போன் வந்தவுடன் இத்தகைய காட்சிகளை எடுப்பவர்களின் எண்ணிக்கையும் பல்கி பெருகிவிட்டது. தான் பார்த்துக் கொள்வதற்கு மட்டும் என்று இருந்த இந்த ஆபாச வீடியோக்கள் இப்போது விலைக்கு விற்கப்படும் பொருளாகவும் மாறிவிட்டது. தமிழகத்தின் எந்த ஊரிலும் இது போன்ற மறைத்து வைக்கும்படியான கேமராக்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்றளவிற்கு தொழில்நுட்பம் பரவலாகியிருக்கிறது. இப்படி கேமராக்களை வைத்திருப்பவர்களின் இலக்கு குடும்ப பெண்கள் மற்றும் கல்லூரி பெண்கள்தான். இப்படி எடுக்கப்படும் ஆபாச வீடியோக்களுக்கு மார்க்கெட்டில் ஏக கிராக்கி. இந்த விஷயத்தில் இன்னொரு கோணமும் இருக்கிறது. திருமணமான ஆண்கள் சில சமயங்களில் விளையாட்டிற்காக தங்களுடைய மனைவியை ஏடாகூடமாக மொபைலில் படமெடுப்பார்கள். விளையாட்டிற்குத்தானே என்று மனைவிமார்களும் அதை பற்றி ஒன்றும் சொல்வதில்லை. நீங்கள் மொபைலில் படம் எடுக்கிறீர்கள், உடனடியாக அதை அழித்துவிட்டால் பிரச்சனை இல்லை என்றுதானே நினைக்கிறீர்கள். அதுதான் இல்லை. நீங்கள் டெலீட் செய்யும் படங்களை கூட ஒரு சாஃப்ட்வேர் போட்டு திரும்ப எடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. அப்புறம் என்னதான் செய்வது என்று கேட்கிறீர்களா? படமே எடுக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய பதில். கூட்டம் கூடும் இடங்களில் உங்களை சுற்றி யார் யார் இருக்கிறார்கள், அவர்களது கைகளில் கேமராக்கள் இருக்கின்றனவா என்பதையும் கண்காணித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேமரா கழுகு கண்களின் பார்வையிலிருந்து உங்களால் தப்பித்துக் கொள்ள முடியும். கேமராவை மறைச்சு வச்சு தப்பான அந்தரங்கமான விஷயங்களை படம் பிடிச்சு அதை வெளியிட்டு அதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களோட பாதிப்பை பற்றி, அவங்க மனநிலையை பற்றி, அவங்க அனுபவித்த கஷ்டங்களை பற்றி நம்மளோட கலந்து பேச போகிறாங்க. அவங்களோட நலனை கருதி அவங்களோட முகத்தை மறைக்கப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட பேசி பார்க்கலாம். எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. 3 years ஆச்சு. நான் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 3 month கழிச்சு 2 பேரும் வெளியில் போயிருந்தோம். நல்லா அன்பான கணவர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெசார்ட்டில் போயிட்டு ஜாலியாக இருந்தோம், சாப்பிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை, போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். அந்த ரூமில் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு பண்ணேன். அங்கே கேமரா இருந்தது, எனக்கு தெரியல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறத விட்டுட்டார். வீட்லேயும் எல்லோரும் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக, எப்பவும் கேஷுவலாக பேசுறதை விட சேஞ்ச் தெரிய ஆரம்பிச்சது. மூஞ்ச கட்டுறது, திட்டுறது, அசிங்கமாக ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குற அந்த ஒரு லுக்கு, வெளியிலையும் அந்த மாதிரி ஒரு லுக்கு. ஸோ இவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆஃபீஸ்லாம் போகிறதில்ல, வீட்லேயும் அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, என்ன தான் நடக்குது, எனக்கு தெரியல, சொல்லுங்கள். இல்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெட்டில் ஒன்று தப்பாக ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சு எல்லோரும் என்னை அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஆஃபீஸ்க்கும் போக முடியல. இந்த விஷயம் என்னோடய தம்பிக்கும் தெரிஞ்சதுனால வீட்டில் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை கூப்பிட்டு பேசினாங்க, இதுக்கு வேண்டாம், இவ விட்டுடுறா. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை தான், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இது அவளுக்கு தெரியாமல் தான் நடந்துச்சு, அவளுக்கு தெரிஞ்சு நடக்கலை, அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்கலை. நீ தனியாக கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றா இருந்தீங்களா? ஆமாம், எல்லாம் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி, ஃபேமிலியாக இப்படியான்னு பார்க்கும்போது என் மேலே தப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியுது. சரி, வேறு வழி இல்லை, நம்ம தனியாக போயிடலாம்னு சொல்லி என்னை தனியாகவும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் பயங்கர பிரச்சனை, எங்கள் வீட்டு வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவள் அப்படி தானே, ஓடி தானே வந்தா, நீயே வச்சுக்கோ, நீயே எதாக இருந்தாலும் பார்த்துக்கோ, நாளை எதுவுமே பண்ண முடியாது,
எங்ககிட்ட எதுக்கு சொல்கிறீங்கன்னு எங்கள் பேரண்ட்ஸே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய பிரதர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு. சரி இதுக்கு மேலே நம்ம இருக்கணுமா, என்னால் எதுக்கு இவரும் வந்து ஃபேமிலி விட்டு கஷ்டப்படுறாங்க, இவருக்கும் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு வேலைக்கும் போக முடியல, அவங்க வீட்டுக்கும் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் பேச முடியல, அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவரு சாகிற அளவுக்குலாம் போயிட்டு சரி நம்மளால எதுக்கு இவருக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நான் சூசைட் அட்டன் பண்ணி சாகிற அளவுக்குலாம் போய் கடைசியாக அவர் காப்பாற்றி கொண்டு வந்து நீ ஏன் டெத்து சாகிற அளவுக்குலாம் நீ போகிற, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க பேசுனா இவங்க பேசுனா நான் தானே உனக்கு கூட அந்த ரெசார்ட் நான் வந்தேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நான் இருக்கேன் உன் கூட, இது வந்து உன்னோட முடியக்கூடாது, இந்த பிரச்சனையை இதோட ஸ்டாப் பண்ணணும்னா இப்போ நம்ம இதுமாரி ப்ரோக்ராம் இருக்குது சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராமில் போய் நம்ம சொல்லலாம், இதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், இதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன் கூட நிற்கிறேன், என்னுடைய ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன அவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நெட்ல இருந்து அந்த படத்தை எடுத்தாச்சாமா, அதுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? முதல்ல அதுல செய்யணும், எவ்வளோ ட்ரை முதல்ல அதுதான் செய்யணும். ஆக்சுவலி அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, ரிப்போர்ட் அபியூஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. நெட்ல அந்த மாதிரி பிக்சர்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லலாம். மேக்ஸிமம் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்க ப்ரூஃப் கேட்பாங்க, நீங்க யாரு என்னன்னு. அந்த ப்ரூஃப் கொடுத்தோன்னா இம்மீடியட்டா அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் ஆனால் ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் டூ இஸ் தட். ஆனால் என்ன ஆகும்னா இம்மீடியட்டா வேற அப்லோட் ஆகும். பட் அது கண்டினியூஸா நம்ம கான்டாக்ட்ல இருந்து யாரா ஒருத்தர் அதை பண்ணோம்னா அது ரிமூவ் பண்ணும். முதல்ல நீங்க அதை பண்ணணும். நான் அந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அந்த இவரும் என்னால் கஷ்டப்படுறாங்க, ஃபேமிலிக்கும் அசிங்கன்னும் போது என்னால் அந்த ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம இருக்கதே வேஸ்ட்டு, இதுக்கு மேலே இருந்து வெளியில் எப்படி போக முடியும் கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் நான். உங்களுக்கு பசங்க இல்லையா? இல்லை மேம், இன்னும் இல்லை. இப்போ ஒன்னா தானே இருக்கீங்க? இப்போ அவர் எனக்காக அவர் ஃபேமிலியெல்லாம் அவாய்ட் பண்ணி தனியாக வந்து எனக்காக. இப்போ பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினா அவங்களுக்கு புரியுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய அந்த மென்டாலிட்டி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்காக பயப்படுறவங்க. உண்மை இதுதான்றது சொந்த பிள்ளையான இவரு சொல்லும் போதே அவங்க கேட்கல. ஸோ சுற்றி இருக்கிறவங்களுக்காக பயப்படுறாங்க. நம்மளுடைய ஜாதியில் என்ன இதெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ பேசுவாங்களோ, இவளை இப்படி வச்சுருக்காங்க, ஒரு நல்லது கெட்டதுக்கான விஷயத்தில் என்னால் ஜாயின் பண்ண முடியாது, என்னை சேர்த்துக்கவும் முடியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 இயராக வெளியில் தான் இருக்கோம். இதை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து. நான் இந்த ப்ரோக்ராமில் எவ்வளோ பொண்ணுங்க வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கெட்டது பண்ணாங்க, கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் இந்த ப்ரோக்ராமில் எனக்காக சப்போர்ட் பண்ணி இதில் எவ்வளோ ப்ராப்ளம் ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, நீ சொல்கிற விஷயம் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இது உன்னோட முடியணும் அப்படின்றதுக்காக அவர் என்னை தட்டி கொடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட நலனை கருதி அவங்க முகத்தை மறைச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வீடியோ எடுத்து தப்பான படங்களை இல்லை தப்பான கோணத்தில் படங்களை எடுத்து நெட்டில் யூனோ லீக் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தினர் அவங்க எப்படி நடந்துக்கணும்னா, ஆல்ரெடி அவங்க ஒரு பயங்கரமான ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு வேற விதமான டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து அது சூசைட் வரைக்கும் அந்த அளவுக்கு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுறது, குடும்பத்தினர் வந்து அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்க போறோம். நல்லவேளை இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க, இல்லைன்னா நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். ஸோ ஷி ஹஸ் பீன் லக்கி, அவங்க லக்கியா இருந்திருக்காங்க, அதனால அப்படி நடந்தது. நீங்க ஹோட்டலுக்கு போய் இந்த மாதிரி ரிசார்ட்ஸ்க்கெல்லாம் போய் அந்த மாதிரி இருக்கிறது பெண்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தயவு செஞ்சு ரிசார்ட்ஸ்லாம் போங்க, பட் வெரி கேர்ஃபுல். இது வந்து உள்ள போகிறோம் அப்படின்னாலே ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் சம்திங் நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கா, ஏதாச்சும் இருந்ததுன்னா இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, இங்கே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரின்னு சொல்லி. என்னோட பார்வையில இது எப்படி இருக்குன்னா, சேஃப்டியா இருக்கணும் எல்லாம் ஓகே, ஆனா இந்த பெண்கிற உருவத்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? அதை ஏன் நம்ம இப்படி ஒரு அழகு பொருளா பாக்குறோம்? அதை எப்ப தூக்கி போடுறோமோ அந்த ஒரு தாட்டை அப்ப இதெல்லாம் அடங்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சமீப காலத்துல கூட ஒரு நியூஸ் படிச்சோம். ஒரு நடிகையோட குளியல் காட்சிகள் வந்து நெட்ல சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரூம்ல இருக்கும்போது அவங்க படங்கள் எடுத்து அதை சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அது வாசிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க நடிகை, அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்கன்னு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்ல நின்று பார்க்குறோமே தவிர நம்ம என்ன நினைக்கிறது இல்லைன்னா, இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு யாருக்கு வேணா நடக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியாம நம்ம படங்களை நெட்ல போட்டிருக்கலாம்.
நமக்கு சுத்தி இருக்கிறவங்கள நம்மளை படம் பிடிச்சு சும்மா அப்படியே நடக்கும்போது புடவை விலகிறது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது கூட படங்கள் எடுத்து நெட்ல போட்டு அசிங்கப்படுத்தி அதை தப்பா பயன்படுத்தியா வக்ர புத்தியோட பார்த்து இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. நம்ம இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த மாதிரியான படங்கள் எப்படி எடுக்கிறாங்க, இதை வந்து என்ன மாதிரியான கேமராஸ்ல எடுக்கிறாங்க, இந்த கேமராஸ் எங்கெல்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படியெல்லாம் பாதுகாப்போட இருக்கணும், என்ன எச்சரிக்கை எடுத்துக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், பேச போறோம். இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லா பாருங்க. தகவல் தொழில்நுட்பத்தில் இப்போ புரட்சினே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும்பொழுது நம்ம கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், பேங்கிங் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், எந்த இதுவும் இப்போ வந்து டிஜிட்டலை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அதனால் சில பாதகங்களும் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்க்க போனால் இணையதளத்தில் ஆபாச வீடியோ அந்த மாதிரி, அதுவும் குறிப்பாக பெண்களை அவமதிக்கிற மாதிரி போட்டுடுறாங்க. இது எப்படி எடுக்கிறாங்கங்கும் போது எங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூமில் இந்த மாதிரி ஹிடன் கேமரா வச்சிடுறாங்க. நான் வந்து சைபர் கிரைமில் பணிபுரிந்த போது நான் இது போல் வழக்குகள்லாம் பார்த்துருக்கேன். ஈவன் நடிகைகளை சம்பந்தமான ஒரு வழக்கு கூட வந்திருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல அவன் வேலை செய்கிறவன் என்ன செய்கிறான், அந்த முதலாளிக்கு வந்து ஒரு மன உளைச்சல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த முதலாளியோட மனைவி வந்து குளிக்கும்போது மொபைல் கேமரா வச்சு எடுத்துட்டான். அவன் வந்து இமெயிலில் அவங்களுடைய கஸ்டமர்களை அனுப்பிச்சிட்டான். இப்போ இந்த வழக்கில் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க எஸ்டேட் பண்ணாங்க. அது பொதுவாக உள்ளது தான். இதில் வெக்கப்பட வேண்டியது யார் எடுத்தானோ அவன் தான் வெக்கப்படணும். அவனுக்கு அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாம் இருக்காங்க. அவன் வெக்கப்படலை. நீங்கள் எதுக்கு வெக்கப்படுறீங்க? நீங்கள் வந்து போல்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னேன். இதை போல் இந்த இன்டர்நெட்டில் வர்றதை இந்த விக்டிம் வந்து பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. அதுபோல் பல சட்டங்கள் வந்திருக்கு. இந்த ஹிடன் கேமரா வச்சு படம் பிடிக்கிறதுங்கிறது ஒரு குற்றம்னு சொல்லி ஐபிசியில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 2013ல் 354C ஒரு புது செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பல சட்டங்கள் இருந்தாலும் இன்டர்நெட் மூலமா நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல 2008ல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. செக்ஷன் 66ல் இந்த மாதிரி இமெயில் அனுப்புறது, மெசேஜஸ் அனுப்புறது, ரைட் டு பிரைவசிக்கு எகெயின்ஸ்டா போட்டோஸ் பிடிக்கிறது, இதெல்லாம் குற்றம்னு சொல்லி அந்த செக்ஷன் 66ல ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணாங்க. இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் 3 வருஷம் வரைக்கும் அதிகபட்ச தண்டனை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐபிசியில் செக்ஷன் 354C படி ஹிடன் கேமரா வச்சு படம் பிடிக்கிறது ஸ்பெசிஃபிக்காக குற்றம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு தடவை அந்த குற்றம் நடக்கும்போது குறைந்தபட்ச தண்டனை 1 வருஷமும் அதிகபட்சம் 3 வருஷமும் சொல்லியிருக்காங்க. 2வது தடவை அது கண்டினியூ ஆகும்போது 3 years to 7 years வரைக்கும் அவங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். சட்டங்களை அமல்படுத்துறது போலீஸ். நீங்க ஜூரி செக்ஷன்ல எந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்க, அது அவங்களுடைய லுக் அவுட் கொண்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட இப்ப மெட்ரோபாலிட்டன்ல எல்லா இடத்துலயும் சைபர் கிரைம் செல் இருக்கு. இணையதளத்துல வேற ஒரு நடிகையை போட்டாவோ இல்ல வேற யாராவது ஒரு வந்தா கூட இமீடியட்டா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த போல இருக்கு சார், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் தே கேன் ரிமூவ். கிரிமினலை என்கரேஜ் பண்ணாம இருக்கணும்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத தடுக்கிறதுக்கு உங்களோட பர்சனல் போட்டோஸ் அப்லோட் பண்ணாம, உங்களோட பர்சனல் டீடைல்ஸை ரிவீல் பண்ணாம இருந்தீங்கனாலே பாதிக்கு மேற்பட்ட குற்றங்கள் குறைஞ்சு. நம்ம லைன்ல வந்து திருமணமான ஒரு பெண் இருக்காங்க. அவங்களோட கருத்தை நம்மளுக்கு தெரிவிக்க அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். வணக்கம்மா. குட் ஆஃப்டர்நூன். என்னோட லைஃப்ல நான் பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதனால என் ஃப்ரெண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டா. அவங்க பைக்ல போயிட்டு இருக்கும் போது அவ சாரி விலகி இருந்தது. அத யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் போட்டோ எடுத்து அத நெட்ல போட்டு அத எப்படியோ அவங்க ஹஸ்பண்ட் கையில கிடைச்சி இன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னாவே இல்ல பிரிஞ்சுட்டாங்க. இது ஆண்கள் மட்டும் தான் பண்றாங்கன்னு இல்ல, இந்த மாதிரி நிறைய பெண்களே செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை நான் பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு என்னமா சொல்யூஷன் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இவங்களெல்லாம் நம்ம திருத்தவே முடியாதுன்னு தான் மேடம் நான் நினைக்கிறேன். இல்ல, வெளிநாட்டுல நிறைய ஊர்கள்ல வந்து இந்த மாதிரி படங்கள் நெட்ல பார்க்கவே முடியாது.
ஏன்னா அவங்க சென்ட்ரல் லெவல்ல அதை பிளாக் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு ஊர்ல ஃபாரின் கண்ட்ரில அவங்களால பிளாக் பண்ண முடியும்னா ஏன் நம்மளால பண்ண முடியாது? இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, ஏன் நம்ம பிளாக் பண்ண முடியாது? கண்டிப்பா. அதுக்கு யாரு குரல் கொடுக்கணும்? நம்ம தான் குரல் கொடுக்கணும். ஒரு லவ் பண்ற பசங்க கூட ஒரு பொண்ணு போட்டோ எடுக்கிறான்னு இப்படி போஸ்ட் கொடுக்கறது, அப்படி போஸ்ட் கொடுக்கறது எதுக்கு? கல்யாணம் போது கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க போஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவன் என்ன பண்றான்? அது கல்யாணம் முடிஞ்சு போஸ்ட் கொடுத்தாலும் நெட்ல வருது. அதையும் இப்ப என்ன இது எப்படி கட்டுப்படுத்துறதுனே தெரியல. முதல்ல அந்த கேமரால எதுக்கு என்ன போட்டோ எடுக்கிறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எதை எடுக்கணுங்கிறது இருக்கு இல்லையா. நம்மளே கூட போட்டோ எடுத்துட்டு அதை நம்ம இரேஸ் பண்றதுக்கு மறந்து போகலாம், இல்ல நம்ம ஒரு ரிப்பேருக்கு கொடுக்கும்போது லீக் அவுட் ஆகலாம். சோ அந்த போட்டோ எடுக்கிறது இதே தப்பு. பேசிக் ப்ராப்ளம் ஒண்ணு வந்து மொபைல் போன், இன்னொன்னு இன்டர்நெட். ரொம்ப நன்றிமா எங்களோட பேசினதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். நான் வந்து ஈரோட்ல இருக்கேங்க. சொல்லுமா. ஈரோட்ல இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறேன். ஓகே. என்ன பிரச்சனைனா, இப்போ எங்களுக்கு பொதுவாவே பார்க்கும்போது பஸ்ல இருந்து கிளம்பும் போதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. இப்போ நாங்க பஸ் ஏறனாவே அங்கேயே பசங்கள கூட ஓரளவுக்கு ஓகே தான். அந்த ஒரு ஜென்ஸ், ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்கிறவங்க, ஒரு 40 பக்கமா, அவங்க எல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தான். ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க இதனால இறந்தே போயிட்டாங்க. அதனால ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை எங்களுது. எப்படின்னா, அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க. அங்க வந்து கேமரா வச்சிருந்திருக்காங்க, உங்களுக்கு இது தெரியல. வீடியோ வந்து நெட்ல மறுபடியும் போட்டுட்டாங்க. எப்படிமா? என்ன வீடியோ போட்டாங்க? அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற வீடியோ. ஓ, அவங்க ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஷாப்புக்கு போனாங்க. ஷாப்பிங் போயிருக்காங்க. அவங்களுக்கு வச்சிருந்திருக்கிறது இவங்களுக்கு என் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அது தெரியாம இவங்க ரெஸ்பான்ஸ் அவங்க போன் இது பண்ணிட்டாங்க. அவங்க நெட்ல போட்டு விட்டாங்க. அது ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது தாங்க முடியாம அவங்க சூசைடே பண்ணிக்கிட்டாங்க. எப்படிங்க ஒரு கடையில போனா ட்ரையல் ரூம்குள்ள போய் ட்ரெஸ் சாதாரணமா பண்ணறது என்ன பிரச்சனைனா, இது கடைக்காரங்க பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. அங்க வந்த பசங்க தெரியாதனமா வேணே வெயிட் பண்ணி கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க மினி கேமரா இதை வச்சிருந்திருக்காங்க. அது தெரியாம இந்த பொண்ணு அவங்க உள்ள போயிருக்காங்க. அவங்க திரும்ப எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. மேபி அந்த கடையில வேலை செய்யறது யாரு கூடயாவது கனெக்ஷனா இருக்கலாம். அவங்க கூட சொல்றாங்க, நம்ம போய் சேஞ்ச் பண்றது ரூம்ல மேபி மிரர் இருந்தா கூட அது மிரரே இல்லாம இட் குட் பி a camera. லைக் அந்த மிரர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸ், இட்ஸ் ஜஸ்ட் an illusion. அந்த பக்கம் கேமரா வச்சு ஃபுல்லா படம் பிடிக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கான். எஸ் மேம், எஸ் மேம். ரொம்ப நன்றிமா பேசினதுக்கு. நன்றி மேடம். எல்லாமே வக்ரமா பாக்குறது, பெர்வர்ஷன். ஒரு சைடுல ஃபார்வர்ட் திங்கிங், ஈக்குவல் ரைட்ஸ், முன்னேற்றம், பெண்கள் முன்னேற்றம்னு பேசிட்டு இருக்கோம். இன்னொரு சைடுல நிம்மதியா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியல, கடையில போய் ட்ரெஸ் வாங்க முடியல, வீட்டு வாசல்ல கோலம் போட முடியல. ஹலோ மேம், உங்க பேருமா? பேரு சரி, பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு, அவ நார்மலா ஏதோ ஒரு பெரிய மால்ல போய் இந்த மாதிரி ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து ரொம்ப சின்ன மையூடா இருந்திருக்கே கேமரா. அந்த கேமரா வச்சு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அது வேற பிளாக்மெயில் வேற பண்ணிருக்காங்க போல இருக்கா. அந்த பொண்ணு ரொம்ப மென்டலி ரொம்ப அப்செட் ஆயிருந்தா. அப்புறம் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது, இல்லப்பா இந்த மாதிரி அந்த பையன் ரொம்ப பிளாக்மெயில் பண்றான், அங்க நெட்ல விட்டுருவேன், அப்படி விட்டுருவேன், இப்படி விட்டுருவேன்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்றான். சுச்சுவேஷன் என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபேமிலிக்கு பயப்படுறதா, இவங்க போட்டோக்கு பயப்படுறதா, ரொம்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நெட்ல விட்டுட்டு இருக்கான். இவ வந்து நெட்ல விட்ட விஷயம் இவங்க ஃபேமிலிக்கு எப்படியோ தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் என்னன்னு தெரியல, இவ மட்டும் சூசைட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி நடக்காம இருக்கிறது நீங்க என்ன ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்க? நம்ம ஷாப்பிங் நார்மலா போறோம்னா அங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணவே கூடாது. அங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றது எப்படி பார்த்தாலும் அது ரொம்ப தப்பான விஷயமாவே தான் தெரியுது. கேமரா எந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு தெரிய முடியாது. நம்ம வருமானம் காப்போம்னு சொல்ற மாதிரி நம்ம முன்னாடியே ஒரு ப்ரிப்பேரா இருக்கணும். அது அவங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் தனியா. அதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். நைட்டு 12 மணிக்கு வெளியில போய் இல்லை நான் 12 மணிக்கு நடப்பேன், சேஃபா தான் இருக்கணும்னா கஷ்டம். இப்போ இல்லை அந்த நிலைமை. முதல்ல ப்ரிகாஷன் எடுத்துக்கிறது, சேஃபா இருக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்காக ஃபைட் பண்ணுவோம். ஸோ அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அங்க சேஞ்சிங் ரூம் யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசினோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க அவங்க எப்படியெல்லாம் அவங்களோட அனுபவங்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அனுபவங்கள் எல்லாம் நம்மள்ட்ட சொன்னாங்க.
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரியான கேமராஸ் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் வைக்க முடியும், அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, அதுலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும், இந்த வீடியோஸ் எங்கெங்க போகுது, அவங்க அதை எப்படி போஸ்ட் பண்றாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்றாங்க, இதெல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக மட்டும்தான். உங்க குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து, தப்பே கிடையாது, எல்லாரும் சேர்ந்து இதை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது தான் நமக்கு யோசனை வரும். ஓகே, அந்த ஒரு அலர்ட் ஆகும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நம்ம அலர்ட் ஆகும். நமக்கு வேண்டியவங்களை நம்ம வீட்டில் இருக்கிறது பெண்களை நம்ம பாதுகாக்க முடியும். கேமராஸ் எங்கெல்லாம் மறைத்து வச்சிருப்பாங்க, அதை எப்படியெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த துறையில் எக்ஸ்பர்ட்ஸ். தயவு செஞ்சு பாருங்க, இது உங்களுக்காக தான் இவங்களை இங்கே வரவழைச்சிருக்கு. இது ஒரு விழிப்புணர்ச்சி. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் மோகன். நீங்க? என்னோட பேர் கிரண் மேடம். நீங்க? என்னோட பேர் சாம். நீங்க 3 பேர் ஒரே இடத்துல ஒர்க் பண்றீங்களா? எல்லாம் ஒரே இதுதான். என்ன பண்றீங்க, என்ன விற்கிறீங்க? ஆக்சுவலாக எங்களோட மெயின் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி தான். கிட்டத்தட்ட நியர்லி 5 years தான் இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம். இப்போ கடைசி 2 வருஷமாக எங்களுக்கு அதிகமான கால்ஸ் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிடன் கேமராஸை பற்றின விஷயங்கள்ல இப்போ ஒரு 2 years, லாஸ்ட் 2 years எங்களுக்கு இந்த அதிகமான கால்ஸ் வருது. பக் டிடெக்ஷன் சொல்லுவாங்க, அது பேர் டிடெக்ஷன். அதாவது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம். மெயினாக வந்துட்டு ஒருத்தரோட கண்காணிக்கப்படுறது, அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள பற்றி எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறத பக்குன்னு சொல்லலாம். அது அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிற ஒரு வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஒரு சவுண்ட் கிளிப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பக் சொல்கிறது விஷயம் வந்து வெளியே தெரியாது. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு ஸ்பைஸ் அந்த மாதிரி ரொம்ப ஒரு செக்யூர்டான ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட யூஸ்வல்னஸ், அதாவது ஒரு நார்மலான ஒரு லைஃப்பில் இருக்கிற மக்களுக்கு எப்போது கைக்கு வர ஆரம்பிச்சதுன்னா, மெயினாக வந்துட்டு வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஆளுங்களை வைப்போம். அந்த மாதிரின உடனே பேபி சீட்டர்ஸ்க்காக வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கான கேமராஸ், மினியேச்சர் கேமராஸ், சும்மா இந்த டெடி பேருக்குள்ளே வச்சுட்டு குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இது ஒரு நார்மல் சொசைட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கேமராஸ்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது தப்பானவங்க கைக்கு போகவே அவங்களோட சிந்தனைகள் வேறு மாதிரி ஆச்சு. எப்படின்னா, இந்த மாதிரி ப்ரைவேட் வீடியோஸ், இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நியூஸில் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், 2 ஆக்ட்ரஸோடது கடைசியாக வந்தது. அது மட்டும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. எத்தனை பேர் சாதாரணமாக ரோட்டில் நடந்துட்டு போகிறவங்களோட மொபைலில் அந்த வீடியோ இருக்கு. ரொம்ப பெருமையா வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க, பாத்தியா இந்த ஆக்ட்ரஸோட மொபைல் எங்கிட்ட இருக்குன்னு. அவன் யோசிக்க மாட்டேங்கிறான், அவன் வீட்லயே அந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டேங்கிறான். ஒரு நிகழ்ச்சியை ஒன்று சொல்லலாமே. நாங்கள் கடைசியாக எங்களுக்கு இது இந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் வர்றதுக்கு மெயின் காரணமே ஒரு சம்பவம். ஒரு கல்யாண வீடு, அங்கே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கால் வருது. இன்னைக்கு நீங்கள் என்ன உள்ளாட போட்டிருக்கீங்கன்றதை அவங்க சொல்கிறாங்க, இந்த கலரில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு ஃபோன் கால் வருது. மேலும் ஒரு மிரட்டுறாங்க, இதை வந்து நீ வெளியில் சொல்கிறதா இருந்தால் நான் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்களை வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதில் எப்படி இருக்கலாம், எங்கெங்கெல்லாம் வைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குங்கிறத நாங்கள் உள்ளே இறங்கி பார்த்தோம். பட் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அதை கண்டுபிடிச்சிட்டீங்க? கண்டுபிடிச்சி. எங்கே வச்சுருந்தாங்க? ஆக்சுவலாக பாத்ரூமில் சொல்லாம சென்ட் பர்ஃப்யூம் இருக்கு இல்லையா, அதில் ஹேங் பண்ணியிருக்காங்க உள்ள. அது உள்ள அந்த ஸ்மெல் கேக்கு பாதி இருக்கு, மிச்ச பாதியில இந்த கேமராவை அதுக்குள்ளே வச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஒரு மேட்ச் பாக்ஸோட வத்திப்டி சைஸில் தான் மேடம் அந்த கேமரா உள்ளே இருந்திருக்கு. அன்னையிலேருந்தே நாங்கள் இந்த ஃபீல்டுலேயே வந்துட்டோம். இப்போ என்னெல்லாம் கேமரா எப்படியெல்லாம் இருக்கும், எங்கெல்லாம் வைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இருங்க, இப்போ நாங்களே கேமரா வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். பயமுறுத்துறீங்க, சொல்லுங்க கிரண். இப்போ இந்த ஷோ வந்து உங்களுக்கு தெரியாம நான் இப்போ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அதுல கேமரா? இதோட இந்த கோல்டன் கலர் நிம்புக்கு மேலே பார்த்தீங்களா மேடம்? எனக்கு தெரியும் பெண்ல வைப்பாங்கன்னு, இவ்வளவு மைன்யூட்டா இருக்கும். இத பாருங்களேன், இதுக்கு மேல ஒரு சின்ன ஹோல் தெரியுது, அதுதான் கேமரா. நான் மேலே இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் மேடம். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? என்னோட அசிஸ்டன்ட் வச்சிருக்கிறாரு. பட்டன் கேமரா.
அவரோட ஷர்ட் பட்டன்ல இப்போ அந்த கேமரா இருக்கு. அது நீங்க திரும்புங்க, அப்படியே பட்டனை போட்டு திரும்புங்க. இது பாருங்களேன், இது ஒரு கேமரா, பட்டன் மாதிரி இருக்கு. போடுங்க. கரெக்டா இந்த போர்ஷன், அந்த போர்ஷன் மட்டும் தான் அந்த பட்டனுக்கு ஹோல்ல இருந்து தெரியும். அதுல இருக்க லென்ஸ் வழியா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸோட வீடியோ வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும் மேடம். பென் டிரைவ் மாதிரி. இது இன்னொரு விஷயம். இதில் இது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியே கொடுக்குறேன் மேம். இதுல கேமரா இருக்குன்னு நான் சொல்றேன், உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? இதுல கேமரா வச்சிருக்காங்களாம். இதுல வந்து உங்களால எங்க நம்பி போறது? என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க அதுல கியூக்கு நடுவுல ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். ஷிட். இது இருக்கு பாத்தீங்களா, அந்த கியூக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கு, கண்டே பிடிக்க முடியாது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஒன்று இருக்குது. அந்த ரிமோட்டில் நான் கிளிக் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்வான்ட் ரெக்கார்டிங் எதுவுமே வராது. இது வித் வாய்ஸ் இது. ஸோ இதில் வந்து 8 hours வரைக்கும் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதோட ரிமோட். திஸ் இஸ் அ ரிமோட். நம்ம ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே போகிறோம், அங்கே கடிகாரம் மாட்டியிருக்கோம், நம்ம செக்இன் பண்ணுறோன்னு தெரியும் உங்களுக்கு. ரூம்குள்ளே போச்சுன்னா இது ஆன் பண்ணால் போகிறோம். கடிகாரன்னு தான் நம்ம நினைப்போம். கடிகாரத்துக்குள்ளே இந்த அதுவும் பிளாக், வேறு ஏதாவது கலராக இருந்தால் கூட கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா. பிளாக்ல அந்த ஹோல் தெரியவே இல்லை. அந்த கியூக்குள்ளே டாட் இருக்குன்னு எப்படி தெரியும்? நமக்கு இவ்வளோ தூரம் இதுக்குள்ளே கேமரா இருக்குது தெரிஞ்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அடுத்தது என்னோட கீச்சேன். கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. இது நாங்கள் வண்டி சாவியோடது, அதில் கேமரா இருக்குது. ஸோ இதை நான் டேபிள் மேலே வச்சுட்டு என்னால் பேச முடியும். ஸோ நான் அங்கே என்ன நடக்குதுங்கிறத என்னால் வந்து வாய்ஸ், வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இது திறந்தா அந்த யூஎஸ்பி, அதுலேயும் யூஎஸ்பி இருக்குது, சைடில் இருக்குது. அடுத்தது வயர்லெஸ் கேமரா எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலாக இதுதான் முதல்ல ஆரம்பம். இதுதான் மேடம் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஒயர்லெஸில் கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் பார்க்குற மீதி எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா டிவைஸ்க்குள்ளே ஸ்டோரேஜ் வரும். ஆனால் இந்த ஒரு டிவைசஸில் மட்டும்தான் யார் எடுத்தாங்கிறத எப்படியுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மிச்சம் இருக்கிற எல்லா டிவைஸஸ்க்குமே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக அவன் திருப்பி அந்த டிவைஸ் கிட்ட வந்தாகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒயர்லெஸ். இதில் வந்து அவன் வீடியோ பக்கத்தில் இருக்கணும்னு இல்லை, டைரக்ட் ஸ்ட்ரீமிங் போகும். இது கேமரா, இது அப்படியே இங்கே தெரியுமா? இதை கம்ப்யூட்டரில் போட்டு ஏற்றிடலாம், ஏற்றினே இருக்கலாம், லைவில் அது அப்படியே ரெக்கார்ட் ஆகினே இருக்கும் மேடம். வேறு என்ன இருக்குது இது மாதிரி? இது இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து லாஸ்ட்டுன்னும் போது இந்த கேஷுவல்னஸ், இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கான கேஷுவல்னஸ், இதுதான் வந்து யாருமே இது வரைக்கும் சந்தேகப்படாதது. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட். இதுதான் புதுசாக வந்தது. இதோட அந்த 3 pin இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலாக நாங்கள் தெரியுதா, மல்டி பிளக் எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வீட்டில் ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லா ரூம்லேயும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதுதான், இதுவும் யூஎஸ்பியா? நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம். அதை 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் எடுங்க, 2 பக்கம் பண்ணுறது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுலேருந்து அது சார்ஜ் ஆகும், பவர் அங்கே போயிட்டு அதுலேருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும். இல்லை, இது பாத்ரூம்ஸில் கூட இருக்குமே ஹோட்டலில். பிகாஸ் நம்ம ட்ரையர் போடுறதுக்கு எல்லாம் பாத்ரூம்ஸ், ஷேவர் போடுறதுக்கு பாத்ரூமில் இருக்கும், இல்லைன்னா இருக்கிறது ரூமில் டெஃபினட்டாக இருக்கும். இது சந்தேகமே வராது, எதுலேயுமே வராது. ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணோ யாரோ அங்கே தங்கியிருக்கவங்க, ஹோட்டலில் தங்கியிருக்கவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸுக்கோ இல்லை அந்த இடத்த சார்ந்த யாருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது. நேரடியாக காவல்துறைக்கு சொல்கிறது நல்லது இந்த விஷயத்தை பொறுத்தவரை. இப்போது இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க, இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம்? ஸோ இதில் எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராக்களில் 2 டைப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக அங்கேயே இருக்கும், அதிலே ரெக்கார்ட் ஆகும். இன்னொன்று ஒயர்லெஸ். ஸோ ஒயர்லெஸில் இருக்கிற கேமராஸ் நிறைய இருக்குது. இதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு அலைவரிசையை யூஸ் பண்ணி தான் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. இதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்குது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஒரு ட்ரையல் ரூம் இல்லை ஒரு ஹோட்டல் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு கஸ்டமர் கால்கே ஒரு கால் பண்ணுங்கள் அந்த நம்பர்லேருந்து.
காது கிட்ட வச்சுட்டு நீங்கள் சுற்றி அந்த கண்ணாடி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரியான பூச்செண்டுலாம் வச்சுருப்பாங்க, ஃப்ளவர்ஸு, இல்லை இந்த மாதிரியான ப்ளக்ஸு, இல்லை உள்ளே மாட்டியிருப்பாங்க இல்லையா கரண்ட் போர்ட்ஸ், பவர் ப்ளக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அங்கேயே கூட பக்கத்தில் போயிட்டு நீங்கள் ஃபோனு கிட்ட கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு சவுண்டு வரும். அதாவது என்னென்னா இந்த மொபைலோட ரேடியோவை இதிலிருந்து வரக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறப்போ ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், சம்திங் இங்கே ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக புதுசா ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம கையில தேவையே இல்லை. நம்ம கையில எல்லார்ட்டையும் மொபைல் ஃபோன் இருக்கு. மொபைல் ஃபோன் ஆன் பண்ணி டயல் பண்ணிட்டு அந்த ரூம் ஃபுல்லா போனோம்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இன்னும் கேமரா இருக்குன்னு அர்த்தம். இது ஒயர்லெஸ் இல்லை, இது வந்து நார்மலாக அந்த டிவைஸ்க்குள்ளேயே ஸ்டோரேஜ் ஆகிற மாதிரி டிவைஸாக இருந்ததுன்னா அது வந்துட்டு இப்போ ஒரு கண்ணாடி, அதாவது ஒரு ட்ரையல் ரூம்குள்ளே போகிறீங்க, அந்த கண்ணாடியை சுற்றி 4 போல்ட் இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது, அதில் ஒரு ஸ்க்ரூ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது சந்தேக பார்வையோடு அதை பார்க்கலாம். ஆனால் அதுக்கிட்ட நீங்கள் ஃபோனை வேவ் பண்ணுறதுனால அது வந்து டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாது, ஏன்னா அது வயர்லெஸ் கிடையாது. அப்படின்னும் போது அது மேலே ஒரு துணியோ ஒரு கர்ச்சீஃபோ ஒன்று போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃபர் சைட் மாதிரி, அந்த மாதிரி கிடையாது, நம்ம தப்பிச்சுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அதாவது ஒரு இடத்துல அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னும் போது அங்கே அது இருக்குதுன்னா சந்தேகப்பட்டு தான் ஆகணும். இல்லை இப்போ ஃபேன்லலாம் இருந்ததுன்னா எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? இல்லை அப்படிலாம் நினைக்கிறதுனால தான் மேடம் இன்றைக்கி வீடியோஸ்லாம் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு, ப்ரைவேட் வீடியோஸ்லாம். ஒரு வழி இல்லையே, நம்மளை பாதுகாத்துக்கணும்னா சில நேரங்களில் செலவழித்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் மேம் இதில் முக்கியமாக சொல்லணும்னா கண்ணாடி. நீங்கள் கண்ணாடி வந்து ரொம்ப கவனிக்கணும். எப்பயுமே வந்து கண்ணாடியாக மட்டும் இருக்கிறதே கிடையாது. ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம், ஹோட்டலில் தங்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன டெஸ்ட்டு போகணுன்னே பார்த்துருங்க. பார்க்க வேண்டியது அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் 2 டைப் இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 1 வே மிரர், இன்னொன்று 2 வே மிரர்னு சொல்லுவாங்க. 1 வே மிரருங்கிறது நம்மளை மட்டும் தான் காட்டும், பட் 2 வே மிரர் அப்படி கிடையாது. முன்னாடி இருக்க யார் இருக்காங்கன்றதை பின்னாடி இருக்கவங்க பார்க்க முடியும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. இப்போ நம்ம அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம மொபைலை வச்சு கண்டுபிடிச்சிடுறோம், ஃபிங்கர் வச்சு. ரைட், இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பட் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படின்னா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விரல் வச்சுட்டு அந்த கண்ணாடி மேலே தொடணும். அந்த கண்ணாடி மேலே தொடுறப்போ அது உண்மையான கண்ணாடியாக இருந்தால் நம்ம விரலுக்கும் அந்த கண்ணாடியிலேருந்து தெரியக்கூடிய இமேஜோட விரலும் ஒட்டக்கூடாது, ஒரு சின்ன கேப் இருக்கணும். அதுதான் உண்மையான கண்ணாடி. பட் எப்போ நம்ம விரலும் அந்த இமேஜிலேருந்து வரக்கூடிய விரலும் ஒன்றா ஒட்டிச்சு அப்படின்னா அது கண்ணாடி கிடையாது, அது 2 வே மிரர். ஸோ பின்னாடி இருந்து யார் வேணாலும் பார்க்கலாம், அல்லது பின்னாடி ஒரு கேமராவோ கூட இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஓகே இந்த கண்ணாடி மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாம் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த கண்ணாடியில் எங்கேயாவது சிகப்பு கலர்லேயோ அல்லது பச்சை கலர்லேயோ லைட்டு தெரிதான்னு மட்டும் பார்க்க சொல்லுங்கள். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா அங்கே கேமரா இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம மொபைல் இருக்குது, மொபைலில் ஃப்ளாஷ் லைட் இருக்கும். அந்த ஃப்ளாஷ் லைட்டை வந்து அதுக்கு நேராக அடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விஷயம் இந்த கேமராவோட ஃப்ளாஷ் லைட்லேருந்து நமக்கு தெரியும். அந்த பக்கம் யார் இருக்காங்கிறது கிளியராக பார்க்கலாம். அப்போது பாத்ரூம்ஸ்குள்ளேயும் பெட்ரூம்ஸ்குள்ளேயும் போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்ட் அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறது நல்லது. அதாவது அந்த லைட் வந்து ரெக்கார்ட் ஆகுதுங்கிறதுக்கான இண்டிகேட்டர் லைட் கிடையாது அந்த லைட்ஸ். அது வந்து இருட்டுல வந்து உங்களை அவ்வளோ வெளிச்சமா காட்டுறதுக்கான லைட் தான் அந்த ரெட் லைட்டா இருந்தாலும் அந்த ஈவன் பெட்ரூம்ல பெட்டுக்கு ஆப்போசிட் டிவி வச்சிருப்பாங்க, அங்க கூட யூ கேன் see the red lights. ரைட், ஆமா. சோ நம்ம டிவியோட லைட் நினைப்போம், ஆமா டிவியோட லைட் இல்லைன்னா அங்க ஒரு ஏதாவது டிவிடி பிளேயரோ ஏதாவது வச்சிருக்காங்க, மியூசிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க, அதோட லைட்டு தெரியும் நினைச்சுப்போம். இட் குட் பி சம்திங் எல்ஸ். ஏசில முக்கியமான விஷயம் ஏசி ரொம்ப கவனமா இருக்கும். ஏசிலலாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, டிவியை விட ஏசி தான் அதிகமாக இதாகிட்டு இருக்கு இப்போ. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு கிளியர் விஷன் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா எவ்வளோக்கெவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அவ்வளோக்கெவ்வளோ வியூ நல்லாயிருக்கும். டிவியை கூட ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் நைட்டில் ஆஃப் பண்ணுவீங்க, ஆனால் ஏசியை அப்படின்னும் போது அது அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஏசியில் ஜாஸ்தி மேடம். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி, பிகாஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கேர்ள்ஸை நம்ம கூப்பிட போகிறோம். அவங்கள்ட்ட வந்து கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அவ பார்ப்போம். இப்போ நம்ம 4 கேர்ள்ஸை வர சொல்லியிருக்கோம். இவங்க எல்லாருமே படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க, டெய்லி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ என்னெல்லாம் டெக்னாலஜி அப்டேஷன் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த ரூம்குள்ளே, இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே கேமராஸ், ஹிடன் கேமராஸ் இருக்குது. அவங்க வந்தப்போ அவங்கள்ட்ட அதை கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம். இங்கே எங்கெல்லாம் கேமராஸ் வச்சுருக்காங்க கண்டுபிடிங்க சொல்ல போகிறோம்.
அவங்களால முடியறதா பார்க்கலாம். அவங்களாலேயே முடியலன்னா கிராமத்து பெண்கள் அவங்கள்ட்டேருந்து நம்ம அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ அவங்கள வர சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஹாய் ஹாய். இந்த ரூமில் ஹிடன் கேமராஸ் இருக்குது. ஐ நோ நீங்கள்லாம் வந்து இன்டர்நெட் எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க, யூஆர் அப்டேட்டட். இந்த கேமராஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா எங்கே வச்சுருக்குன்னு? இதோட பர்பஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹிடன் கேமராஸ் வச்சு ரொம்ப அந்தரங்கமான விஷயங்களை எடுத்து அதை நெட்டில் அப்லோட் பண்ணுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதுலேருந்து நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்கு, ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூமில் கேமராஸ் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். எஸ், ஒன்று. எஸ், இன்னும் இருக்குது. இன்னும் 3 கேமரா இருக்குது. பென். எஸ், இன்னும் 2 கேமரா இருக்குது. இவ்வளோ தேடுவோமா நம்ம? எங்கேயாவது போச்சுன்னா we'll just go and sit. மேபி சும்மா ஒரு கிளான்ஸ் இப்போ தெரியறதுனால நினச்சி பார்க்க முடியல. பிரேக் பண்ணிடலாமா? அடுத்த 2 எங்கே இருக்குன்னு you will be surprised. This is a camera. அது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. That's a camera. நம்ம ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி மல்டி பிளக் இருந்தால் நம்ம சந்தேகப்படவே மாட்டோம். அதுவும் இந்த லைட் எரியறது, ஆக்சுவலி அது யூஎஸ்பி. பாருங்கள், இதுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் யூ கேன் டைரக்ட்லி கனெக்டட் டு த கம்ப்யூட்டர். ஸோ இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. இட்ஸ் ஒன் கேமரா அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் வில் பி சர்ப்ரைஸ். அந்த கிளாக்கில் அந்த கியூக்குள்ளே இருக்குது கேமரா. இது பார்த்தீங்களா? கேன் யூ மேக் அவுட்? அந்த கியூக்குள்ள அதனால தான் பிளாக் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இப்போ இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கலாம்னு தெரியறதுனால அந்த அவேர்னஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் அலர்ட்டாக இருந்து நம்ம செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த செல்ஃபி எடுக்கிறது பழக்கம் ஐ திங்க் மொபைல் ஃபோனில் வந்தது. இட் ஹஸ் பிகம் அன் அப்சஷன். நம்ம பாத்ரூமில் போய் செல்ஃபி எடுக்கிறது, பார்ட்டிக்கு போகிறாங்க அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு செல்ஃபி எடுக்கிறது, அது இம்மீடியட்டாக வென் யூ பாஸ் இட் ஆன் வாட்ஸ்அப் பண்ணாலோ, கூகுள் நெட்டில், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணாலும் இன்னொரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு தானே இருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு பழக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். ஒரு விஷயம் மாடர்னாக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டுடுறது. நான் யாரையும் குறை சொல்லலை, பட் போட்டவங்களே கான்ஷியஸாக இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது பண்ணும்போது ட்ரெஸ் சரியாக இருக்கா, கான்ஷியஸாக இருக்கோமான்னு பல இடங்களில் நம்மளால் அப்படி கான்ஷியஸாக இருக்க முடியாது, அலர்ட்டாக இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் தான் இந்த மாதிரி தப்பு நடக்கிறது. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே? நம்ம அந்த ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஓகே, மென்னுக்கும் நமக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா எல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல் ஓகே. இப்போ இல்லை, முதல்ல அதை நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை ஃபைட் பண்ணுவோம். ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு இருக்கு இல்லையா? நம்ம மைண்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பட் பார்க்குறதவங்க அதை எப்படி பார்க்குறாங்க? வை ஷுட் பி நம்மளை எதுக்கு நம்ம அப்படி ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் that's the thing. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் இப்போது நாங்கள் என்னென்ன கேமராக்களை எப்படி மறைத்து வைத்து பயன்படுத்துகிறார்கள் என்பதை
விலாவாரியாக உங்களது விழிப்புணர்விற்காக காட்டியிருக்கிறோம். தயவு செய்து இதை பார்த்த நேயர்கள் பார்க்காத உங்களது உறவினர்களுக்கும் விளக்கிச் சொல்லுங்கள். கழுகு கண்களில் மாட்டி ஆபாச வீடியோக்களாக உலாவரும் பேராபத்திலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை.